வணக்கம் மாமி. இன்றைக்கி நாம் எங்கே இருக்கோம்னா தேனி மாவட்டம் மயிலாடும்பாறை அருள்மிகு காளியம்மன் கோயில் திருவிழா பங்குனி மாத திருவிழாவுக்கு வந்திருக்கோம். இது பார்ட் 3 3ஆம் பாகமாக எடுத்து போட்டிருக்கேன். பார்ட் 1 ஏற்கனவே வெளியிட்டாச்சு, பார்த்துட்டிங்க. 2ஆம் பாகம் வெளியிட்டாச்சு, பார்த்துட்டிங்க. இப்போ 3ஆம் பாகம் அப்லோட் பண்ணி விடுறேன் பாருங்கள். இது வந்து எங்கே இருந்துன்னா நம்ம அண்ணன் தர்மராசன் இதுலேருந்து நம்ம ஆற்று வரைக்கும் இப்போ முளைப்பாரி கொண்டு போய்க்கிருக்காங்க. அதுக்கடுத்து முளைப்பாரி கலக்கிட்டு அது முடிஞ்சு நைட்டு ஆடலும் பாடல் வரைக்கும் வீடியோ எடுத்து அப்லோட் ஆகி வரும் பாருங்கள். ஊரில் இப்போ முடிஞ்சாச்சு. வெட்டு வான வெடிக்கைகள் சர வெடிகள் அனைத்தும் பயங்கரமாக போட்டாச்சு. எல்லாம் சூப்பராக சிறப்புமாக செம்மையாக நடந்தது. அது முடிச்சுட்டு அப்படியே நாங்கள் ஆற்றுக்கு போகிறோம். வாங்க ஆற்றுக்குள்ளே போய் ஆற்றுக்குள்ளே பார்ப்போம். பாருங்கள், ஆற்றுக்குள்ளே வந்தாச்சு. ஆற்றுக்குள்ளே வந்து நாட்டாம ஐயா வந்திருக்காரு, மற்றும் நம்ம உரையினெல்லாம் வந்திருக்காங்க. பாருங்கள், அந்த ஆற்றுக்குள்ளே போய் முளைப்பறி கலக்கும் போதுங்க ஃபஸ்ட்டு இளந்தாரி பசங்களாம் உள்ளே பூரா வந்துட்டாங்க. வந்துட்டு ஜாலியாக நல்லா குளிக்க வைக்க, மாமச்சன் தூக்கி விட்டு அமுக்க, நமக்கெல்லாம் மண்டையில் முடியலன்னு தெரிஞ்சு மண்டையில் நல்லா மசாலா இதை தடவினாங்க, மஞ்சளை தடவினாங்க. நல்லா பார்த்துட்டு கொஞ்சம் நேரம் கழிச்சு அப்படி முளைப்பறியோட இப்போ பக்தர்களாக வரவும் அந்த ஆறு ஃபுல்லாக இடமே இல்லாமல் ஆகிப்போச்சு. அவ்வளோ பெரிய ஆறுங்க, மேடம் மேலே பெரிய ஆறு. அந்த ஆற்றுல முளைப்பாரி கறக்கும்போது அந்த இதை பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஃபுல்லாகிடுச்சு. கொஞ்சம் கூட கேப்புன்றது கொஞ்சம் கூட கிடையாது, அவ்வளோ இதாகிடுச்சு. இந்த ஆற்றால கீழே ஆற்றுக்குள்ளே இறக்கி வைக்கிறாங்க. இறக்கி வச்சு பின்னாடி முளைப்பாரிலாம் வருதுங்க. குறையான முளைப்பாரிங்க, கங்கு கணக்கில் அவ்வளோ முளைப்பாரி, எண்ணிலாம் சொல்ல முடியாது அந்தளவுக்கு முளைப்பாரி. நல்லா குறைய முளைப்பாரி வந்துச்சு. கரகை மட்டும் ஒரு பக்கமாக வச்சாங்க. அதுக்கடுத்து முளைப்பாரியை கொண்டு வந்து தனியாக வச்சாங்க. முளைப்பாரி பூரா தனியாக வச்சாங்க. தனியாக வச்சு அப்படியே வச்சு ஒரு 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 பாட்டு வந்து கும்மி அடிக்கிறதும், ஒரு பாட்டு மஞ்சள் தண்ணி தெளிக்கிறதும், ஒரு பாட்டி வந்து அப்படியே தண்ணிக்குள்ளே நனைகிறதும், பயங்கர குஷி கும்மாளம் பயங்கரமாக இருந்துச்சுங்க. பார்க்க பரவசமாக இருந்துச்சு, பயங்கரமாக இருந்துச்சு. பசங்கள்லாம் பயங்கரமான என்ஜாய் பண்ணாங்க, நல்லா இருந்தது. இளந்தாரி பசங்க தான், கங்கு கணக்கு இல்லைங்க, ஆறு ஃபுல்லாக பசங்க தான், அவ்வளோ பசங்க இருந்தாங்க. சுவாமியை கும்பிட்றது வந்து நல்லா பயபக்தியாக நல்லா சூப்பராக கும்பிட்டாங்க, வச்சாங்க, இது பண்ணாங்க. எல்லாமே எந்த குறையும் சொல்ல முடியாது, நல்லா இருந்துச்சு. எந்த கரைச்சலும் இல்லாமல் ஆற்றுல கொண்டு வந்து ஆற்றுல வந்து இந்த கரைக்கு வந்துட்டாங்க. இந்த கரைக்கு போய்க்கிருக்காங்க, இந்த ஆற்றுல கரைக்க போகிறாங்க. ஆற்றுல கரைச்சி முடிச்சுட்டு அப்படியே பையா ஊரில் வந்தால் நீ மாமிச்சு மஞ்சள் தண்ணி வாங்கினோம். அதே மாதிரி மஞ்சள் தண்ணிக்கு வந்து நீல் அடிக்கிறோம், முட்டை அடிக்கிறோம், அப்படி பண்ணுறோம், சாக்கடை தண்ணி அள்ளி ஊற்றுறோம், அப்படி பண்ணுற இதெல்லாம் இல்லை. ஒரே வார்த்தை, அனைவரும் மஞ்சள் நீராடு. மஞ்சளத்தையும் நல்லா கொட்டி விட்றாங்க. வீட்டில் மஞ்சளை கலக்கி வச்சு வெளியே தெருவெளி வரும்போது நல்லா குளிப்பாட்டி விட்டாங்க. பரவாயில்லை, அன்றைக்கி நல்லா சூப்பராக இதாகிடுச்சு. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சுங்க. இது மயிலாடும்பாறை இதில் கலந்துக்கிட்டு வந்து பத்தாக்கறி நமக்கும் முதல் வீடியோ காளியம்மன் கோயில் எடுத்து போகிற முதல் வீடியோ இது. அதனால் ரொம்ப சூப்பராக சிறப்பாக இருந்துச்சு. பாருங்கள், எம்பூட்டு ஆற்றுல பாருங்கள் எவ்வளோ கூட்டம் பாருங்கள். பாருங்கள், மாமச்சினே பாருங்கள், உண்மையில் பயங்கர குஷியான ஆளுங்க. சந்தோஷத்துக்கு ஈடு இணை சொல்ல முடியாது, அவ்வளவு சந்தோஷமாக இருந்துச்சு. முளைப்பாரியை கலக்கிறதுக்கு தயாராக அங்கிட்டு கலக்கிட்டாங்க. இங்கிட்டு உங்கள் ஊரில் இந்த கும்மி அடிச்சுட்டு கலக்க போகிறாங்க. கலக்கிட்டு அப்படியே பையா மொத்தங்க ஆற்றுலேருந்து கலக்கிட்டு வரும்போது கூட பாருங்கள், ஆற்றுலேருந்து பஸ் ஸ்டாண்ட் வரைக்கும் ஒரே கூட்டம். அங்கேருந்து இந்த இதுக்கு பண்ண மாதிரி வச்சுக்கோங்க. திருவிழா மிஞ்சின வேறு லெவல், அந்த அளவுக்கு இருந்துச்சுங்க. அது என்ன பட்டையாக இது போன மாதிரி வச்சுக்கோங்க. அவ்வளோ அழகாக இது பண்ணாங்க, நல்லா சூப்பராக பண்ணாங்க. கரைச்சல் கிடையாது, நல்லா பயபக்தியாக சூப்பராக கொண்டாடி மயிலாடும்பாறையே ரொம்ப சந்தோஷப்படுற அளவுக்கு சூப்பராக ஆயிடுச்சுங்க. கலக்கிட்டு அப்படியே பையன் வீடு கிளம்பலாம்னு நினைக்கிறவங்க அப்படியே கோயிலை பார்த்து வந்தோம். இந்த இதே மயிலாடும்பாறை காளியம்மன் கோயில் வந்து சாமியை கும்பிட்டு நைட்டு ஆடலும் பாடலும் எடுத்து போடுறதுக்கு தயாரில் இருக்கேன். பாருங்கள், நான் தான் மாரிமுத்து. இதே வணக்கம் மாமா யூடியூப் சேனல், நம்ம சேனல் தான். ஆடலும் பாடலும் ரெடி ஆயிடுச்சு. ஆடலும் பாடலுக்கு வந்து பயங்கரமாக இது பண்ணிட்டாங்க. எப்படின்னா மெயின் ரோட்டில் போட்டு ரோட்டை மறிச்சுக்கிட்டு அங்கிட்டு தசை திருப்பி விடுற இதெல்லாம் இல்லைங்க. அந்த கோவிலுக்கு பின்னாடியே ஒரே சந்தில் ஒரே தெருவில் 4 பாதை இருக்குது. வடக்க மேற்க கிழக்க வழக்க
அதில் நடுவுக்குள்ள போட்டு பந்தலை போட்டு சும்மா அம்மாக்களை படுத்துட்டாங்க. ஏங்க பின்னாடி வந்து நான் ஆடலும் பாடலாம் ஆடுறவங்களுக்கு தனியாக ஒதுக்கிட்டாங்க. கிழக்கு பக்கம் இருந்து ஆள் பார்க்குறாங்க, வடக்கு பக்கம் இருந்து ஆள் பார்க்குறாங்க, தெற்கு பக்கம் இருந்து ஆள் பார்க்குறாங்க. அதே மாதிரி ஆடலும் பாடலும் பார்க்குறதுக்கு வந்து எனக்கு ஆடலும் பாடலும் பிடிக்காது, நான் பார்க்க மாட்டேன் இப்படிலாம் கிடையாது. சின்னவங்க முதற்கொண்டு பெரிய ஆள் முதற்கொண்டு வயசாக முதற்கொண்டு எல்லாமே வந்திருந்தாங்க. கரெக்டாக அங்கேருந்து காளியம்மன் இருக்க எள்ளு போட்டால் எள்ளு எடுக்க முடியாது, நடந்தாலும் வர முடியாது. வீட்டுக்கு சொந்த வீட்டுக்கு போகிறந்தாலும் ஆடல் பாடல் முடிச்ச அப்புறம் போக முடியும், இல்லாட்டி வேறு தெரு மாதிரி பண்ணாது, வேறு தெரு மாதிரி போக முடியாது. ஏன்னா கிழக்கு தெரு ஃபுல்லு, வடக்கு தெருவும் ஃபுல்லு, தெற்கு தெருவும் ஃபுல்லு. ரொம்ப அப்படி போகிற வந்தால் குறைஞ்ச 1/4 மணி நேரம் 10 நிமிஷம் ஆகணும். அப்படியே அது அவங்க வீட்டுக்கு போகிற வந்தாலும் அவ்வளவு சிறப்பாக ஆடலும் பாடலும் அந்த இடத்த அப்படி பிக்ஸ் பண்ணி தாங்க கிராமத்தில். உண்மையில் கிராமத்தோட ஒவ்வொரு நடவடிக்கையும் செயல்பாடுகள்லாம் சூப்பராக இருந்துச்சு. அப்புறம் இன்னொரு விஷயம், என்னடா பாட்டு படிச்சுக்கு நீ பாட்டு பேசிக்கிட்டே இருக்குன்னு தயவுசி சொல்கிறாதீங்க. ஆடலும் பாடல் நிகழ்ச்சியில் ஒரு வாய்ஸ் போட்டாலும் எனக்கு காப்பி ரெடி வந்துடும். அதனால் வந்து நீங்கள் அந்த பிள்ளையை ஆடுறத மட்டும் பாருங்கள், நான் பேசுகிற மட்டும் காது கொடுத்து கேட்டுக்குங்க. ஏன்னா நான் வந்து பாட்டை ஃபுல்லாக போட்டுவிட முடியாது. பாட்டை போட்டுவிட்டா இந்த வீடியோ வந்து எனக்கு சொந்தமான வீடியோ வந்து யூடியூப்புக்கு வந்து காப்பி ரெடி ஆகிரும். அந்த வீடியோ வந்து நீங்கள் பார்க்குற டைம் பூரா அவங்களுக்கு போயிடும். அதனால் வந்து நான் போட்டு வரேன் பாருங்கள். அப்படியே ஆடலும் பாடலும் சிறப்பாக நடந்துருந்துச்சு. ரொம்ப சூப்பராகவும் நடந்துச்சு, பயங்கரமாக இருந்துச்சு. எல்லாம் இது பண்ண மாதிரி பிளான் போட்ட மாதிரி கரெக்டாக இருந்துச்சு. நமக்கு கிராமத்துலேருந்து நம்ம யூடியூப் சேனலுக்கு வந்து அழைப்பிட்டு இருந்தாங்க. அவங்க அழைப்பு ஏற்று என்னால் முடிஞ்சது ஒரு திருவிழாவை நம்ம எப்படி எடுத்து போடுறோமோ அதே மாதிரி எடுத்து போட்டிருக்கேன். ஏன்னா முதல் நாள் நிகழ்ச்சியிலேருந்து கரம் கரத்தை கொண்டு ஆத்தாட்டை வச்சுட்டு கடா வெட்டி சாப்பிட்டு பகல் ஃபுல்லாக ஆடிட்டு மறுபடியும் முளைப்பாரி கலக்கிறது வந்து ஒரு நிகழ்ச்சியை எப்படி எடுத்து போகணுமோ அந்தளவுக்கு எடுத்து போடுவேன். என்னுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்குன்னு சொல்லி இன்றைக்கி இந்த கமெண்ட்டில் எனக்கு சொல்லுங்கள். இன்னும் எதை மாற்றணும்னு சொல்லுங்கள், அதை நான் மாற்றி உங்களுக்கு நான் கரெக்டாக எடுத்து ஒவ்வொரு வீடியோ நான் எடுத்து அப்லோட் பண்ணி விடுறேன். இந்த வாய்ஸ் போடுறது மட்டும் எனக்கு கண்டிப்பாக வந்து அந்த பாட்டுகளை வந்து கண்டிப்பாக போட முடியாது. நம்ம யூடியூப் சேனலில் என்னென்ன மாற்றம் பண்ணணும், நான் என்னென்னத்தை இது பண்ணணும்னு சொல்லுங்கள், அதை சரி பண்ணிக்கல வச்சுக்கலாம். நான் கிட்டத்தட்ட எனக்கு 3000 சப்ஸ்கிரைபர் ஆகிட்டீங்க. எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். மேடம்பரில் வீடியோ எடுத்து போட்டு 3000க்கு மேலே சப்ஸ்கிரைப் ஆனது ரொம்ப சந்தோஷம். நம்ம வீடியோவில் ஒரு சில குறைபாடுகள் இருந்தாலும் சொல்லுங்கள், சரி பண்ணிக்கலாம். தொடர்ந்து நம்ம யூடியூப் சேனலை வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வணக்கம் மாமன்னு சொன்னால் நான் வேஸ்ட்டான வீடியோலாம் போட மாட்டேன். நல்லா உங்கள் எல்லாத்துக்கும் ஒப்புற மாதிரி பிடிக்கிற மாதிரி வீடியோ தான் போடுவேன். தொடர்ந்து வந்து நம்ம யூடியூப் சேனலில் வந்து எல்லோரும் வந்து ஒத்துழைப்பு பண்ணி நமக்கு இது பண்ணுங்க. பாருங்கள், இப்போது ஆடலும் பாடல் நிகழ்ச்சியெல்லாம் சூப்பராக ஆடினாங்க. அதே மாதிரி முகம் சொல்லிக்கிற மாதிரிலாம் டான்ஸ் இல்லைங்க, எல்லாமே பக்காவாக சூப்பராக பிளான் போட்டு நல்லா இது பண்ணியிருந்தாங்க. பாருங்கள், வெளியில் நம்ம ஊர் பசங்க நம்ம இங்கே கோயிலுக்கு வர முடியாதவங்களா சொல்லுங்கள், இந்த மாதிரி வணக்கம் நம்ம யூடியூப் சேனலில் நம்ம வீடியோ எடுத்து போட்டுருக்காருப்பா தம்பி பாருப்பா அப்படின்னு. ஏன்னா நீங்கள் இன்றைக்கி என்ன சூழ்நிலையில் எப்படி இருக்கீங்கன்னு நம்ம யூடியூப் சேனலில் பார்த்தா அவங்க தெரிஞ்சுக்கிறாங்க. வணக்கம் மாமி, இன்றைக்கி மயிலாடும்பாறை கோயிலேருந்து.